வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காரைக்காலில் முழு அடைப்பு போராட்டம் தீவிரமடையும் என்று எச்சரிக்கை. பிரபல தாதா கர்ணா ஆயுள் தண்டனையில் இருந்து முழுவதுமாக விடுதலை, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. புவி அமைவிட புள்ளிகளுடன் கூடிய வரைபடங்கள், புதுச்சேரி அரசு நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி மாநில பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் அவர்களின் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதல்வர் தலைமையிலே வீர வணக்கம் செய்கின்றோம். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வேன் டிரைவரை காவல்துறையினர் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த 15 வயது மாணவி அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் தினமும் வேனில் சென்று வருவது வழக்கம். இந்த நிலையில் வழக்கம் போல் வேனில் சென்ற மாணவியை வேன் ஓட்டுநர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அந்த மாணவி பெற்றோர்களிடம் தெரிவித்தார். புகாரின் அடிப்படையில் கோரிமேடு காவல்துறையினர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வேன் ஓட்டுநர் நயினார் மண்டபம் பகுதியை சேர்ந்த 25 வயதான சுபாஷ் சந்திரபோஸ் என்பவரை போக்சோ வழக்கில் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆளில்லா வானூர்தியை பயன்படுத்தி நில அளவையை மேற்கொண்டு புவி அமைவிட புள்ளிகளுடன் கூடிய வரைபடங்களை மேற்கொள்ள புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி முழுவதும் நவீன முறையில் மறு நில அளவை செய்ய அரசு ஆணை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் மத்திய அரசின் நிலம் மற்றும் வளங்கள் இயக்குநரகம் நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் நக்சா என்ற திட்டத்தில் புதுச்சேரி மாநிலம் முருங்கம்பாக்கம் வருவாய் கிராமத்தை முன்னோடி திட்டமாக செயல்படுத்த உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஆளில்லா வானூர்தியை பயன்படுத்தி நில அளவை மேற்கொண்டு புவி அமைவிட புள்ளிகளுடன் கூடிய புல வரைபடங்களை உருவாக்கி அவற்றை உள்ளாட்சி அமைப்புகளால் பேணப்படும் சொத்து வரிக்கான தரவுகளுடன் ஒருங்கிணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக இந்த திட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி தாலுகா வரம்பிற்குட்பட்ட முருங்கம்பாக்கம் வருவாய் கிராமத்தில் முதற்கட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன், துணை மாவட்ட ஆட்சியர் வடக்கு இஷிதா ரதி, துணை மாவட்ட ஆட்சியர் தெற்கு அங்கித் குமார், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், சர்வே ஆஃப் இந்தியா ருக் மகடன், தலைமை செயலக துணை ஆட்சியர் வினயராஜ், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, நில அளவை மற்றும் பதிவேடு துறை இயக்குநர் செந்தில்குமார், வட்டாட்சியர்கள் பிருத்திவி, குப்பன், சந்தோஷ், குமார், விமலா மற்றும் பல்வேறு துறை அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்.
பிரபல தாதா கருணாவை உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையில் இருந்து முழுவதுமாக விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்தவர் பிரபல தாதா கருணா. இவர் ஒரு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று 25 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறை வாழ்க்கை அனுபவித்து வந்தார். சிறையில் நன்னடத்தை விதிகளின் கீழ் இவர் நடந்து கொண்டதால் தன்னை விடுவிக்கும்படி சிறைத்துறையிடம் கோரிக்கை வைத்தார். மேலும் ஆயுள் தண்டனைக்கு விதிக்கப்படும் தண்டனை ஆண்டுகளையும் தாண்டி பல ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து வருவதாக 2018ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். பின்னர் 2024ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் தாதா கருணா தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தாதா கருணா தரப்பில் கேரள மாநிலத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியும் தற்போது மூத்த வழக்கறிஞர் சிதம்பரேஷ் மற்றும் வழக்கறிஞர் ராஜப்பா ஆகியோர் ஆஜராகி வழக்கில் வாதாடினர். இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் இறுதிக்கட்ட விசாரணையை முடித்து தாதா கருணாவை விடுதலை செய்வது குறித்து புதுச்சேரி அரசிடம் அறிக்கை கேட்டு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. கடந்த ஜனவரி 30ஆம் தேதி புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் தலைமை செயலர், சட்ட நிபுணர்கள் குழு, காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உள்துறை அதிகாரிகள் என 7 பேர் கலந்து கொண்ட உயர்மட்ட குழு ஆலோசனை நடத்தி கடந்த 7ஆம் தேதி உச்சநீதிமன்றத்திற்கு தாதா கருணாவின் விடுதலை குறித்து அறிக்கையை தாக்கல் செய்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விசாரணையில் பிரபல தாதா கருணாவை உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையில் இருந்து முழுவதுமாக விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்தது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் சாலையில் உள்ள அவரது உருவ சிலைக்கு முதலமைச்சர் மற்றும் சட்டப்பேரவை தலைவர் மற்றும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்தும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோன்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதேபோன்று தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று சிங்காரவேலர் சிலைக்கு பல்வேறு மீனவ அமைப்புகளும் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. வீர வணக்கம் செய்கின்றோம். மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கையை கண்டித்து பல்வேறு பொதுநல அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பல்வேறு பொதுநல அமைப்பினர் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினால்தான் நிதி தர முடியும் என்ற மத்திய அமைச்சரின் பேச்சை கண்டித்தும், மத்திய அரசு கல்வியை மாநில பட்டியலிலிருந்து பிரித்து வஞ்சிக்கும் செயலை கண்டித்தும், உரிய கட்டமைப்புகளை ஏற்படுத்தாமலும் ஆசிரியர்களுக்கு போதுமான பயிற்சி இல்லாமலும் புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அமல்படுத்தியதை கண்டித்தும் திமுக தலைமையிலான எதிர்க்கட்சியினர் இந்த அரசுக்கு பி டீமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியும், உரிய பிரச்சனைகளுக்கு சட்டமன்றத்தில் குரல் கொடுக்காத எதிர்க்கட்சிகளை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுநல அமைப்புகளின் தலைவர்கள் திராவிட விடுதலை கழகம் லோகு ஐயப்பன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், தமிழர் களம் அழகர், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ் மற்றும் ராஜா, மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன், மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் விநாயகம், ரகு என்கிற ரகோத்தமன், ரஞ்சித் குமார், இந்திய மஜ்லிஸ் கட்சி சம்சுதீன், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் வீரமோகன், பி போல்ட் இயக்கம் பஷீர், மாணவர் பெற்றோர் சங்கம் நாராயணசாமி, இயற்கை மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கம் பிராங்க்லின், தமிழ் தேசிய பேரியக்கம் வேலுச்சாமி, அம்பேத்கர் தொண்டர்படை பாவாடராயன், புதுச்சேரி தன்னுரிமை கழகம் சடகோபன், புதுச்சேரி தொல் வரலாற்று ஆய்வு நடுவம் ஆனந்தன் உள்ளிட்ட பலர்
ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். அமைச்சரே அமைச்சரே தர்மேந்திர பிரதானே எச்சரிக்கிறோம் எச்சரிக்கிறோம் நாங்கள் எச்சரிக்கிறோம். மத்திய அமைச்சரவை மும்மொழி கல்வி திட்டத்தை மாநிலங்கள் அமல்படுத்தினால்தான் அவர்களுக்கான நிதி வழங்கப்படும். மத்திய அரசின் நிதி, கல்விக்கான நிதி, மற்ற இதர நிதிகள் வழங்கப்படும் என்று மிரட்டும் தோணியில் மிரட்டுவது கண்டிக்கத்தட்டு. இன்னைக்கு மாநில லெவலில் இருந்து நல்லா சிறந்து விளங்கி இருந்துச்சு ஒரு காலத்தில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிபிசி திட்டம் கொண்டாந்த பிறகு கல்வித்துறையில் பெரிய அவல நிலம். இன்னைக்கு மாணவர்களுக்கு வந்து ஒழுக்கமே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயும் பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்முறை அதிகமாக. இன்னைக்கு தமிழே மாணவர்கள் மறக்கக்கூடிய சூழ்நிலை தான். மொழியை வந்து தாய்மொழியை மறக்கக்கூடிய. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தொடர்ந்து ஆதாரமின்றி அவதூறு பரப்பி வரும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி காவல்துறை தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் காவல்துறை உயர் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், ஆபரேஷன் வேட்டை என்ற புதிய திட்டம் மூலம் ஒவ்வொரு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட முதன்மையான 10 குற்றவாளிகளை தொடர்ந்து கண்காணிக்க ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கும் ஒரு காவலரை நியமிக்க உள்ளோம் என்றும், வியாபாரிகளின் கோரிக்கையை ஏற்று இரவு நேர சாலையோர உணவகங்கள் நள்ளிரவு 12 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுகிறது என்றார். முதல்வர், பேரவைத் தலைவர், உள்துறை அமைச்சர் ஆகியோர் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கூறி வரும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் பயன்படுத்திய அந்த ஆயுதங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து காவல்துறை அந்த கொலை குற்றத்திலே ஈடுபட்டவர்களை கண்டறிந்து 30 மணி. கோரிமேடு மதர் தெரேசா முதுகலை பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பிசியோதெரபி கல்லூரி சார்பில் சிறப்பு பிசியோதெரபி மருத்துவ முகாம் நடைபெற்றது. மதர் தெரேசா முதுகலை பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பிசியோதெரபி கல்லூரி சார்பில் சிறப்பு பிசியோதெரபி மருத்துவ முகாம் நடைபெற்றது. காட்டேரிக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற முகாமிற்கு தலைமை ஆசிரியர் சீனிவாசன் வரவேற்றார். மதர் தெரேசா முதுகலை பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் டீன் கோவிந்தராஜன் முன்னிலை வகித்தார். பிசியோதெரபி கல்லூரியின் முதல்வர் சுப்ரியா தலைமை தாங்கி மருத்துவ முகாமை துவக்கி வைத்து மருந்து மாத்திரையின்றி உடற்பயிற்சி, நல்ல உணவு முறைகள் மூலமாக நோய்கள் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தனர். மருத்துவ அதிகாரி ஹரிபிரியா, ஜானகிராமன் ஆகியோர் பிசியோதெரபி சிகிச்சை முறைகள், அதன் நன்மைகள் குறித்து பேசினர். முகாமில் கல்லூரியின் இறுதியாண்டு பயிலும் மாணவ மாணவிகள் பங்கேற்று பொதுமக்களுக்கு நாடி துடிப்பு மற்றும் சுவாச பரிசோதனை, இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு, உடல் பருமன் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் செய்து மருத்துவ ஆலோசனைகள் வழங்கினர். இதில் பாஜக பிரமுகர்கள் மோகன்ராஜ், ஜெயக்குமார், ராஜா, சிதம்பரநாதன் உள்ளிட்ட திரளான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். ராஜன் பிஜேபி கட்சியை சார்ந்த வில்லியனூர் சிவகணபதி நகரில் இயங்கி வரும் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சிவகணபதி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில்
விளையாட்டு விழா கூடப்பாக்கம் ஜவஹர் விளையாட்டு திடலில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் நிறுவனர் ராமசிவராஜன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக தனியார் சுயநிதி பள்ளிகளின் கூட்டமைப்பு தலைவர் வழக்கறிஞர் டாக்டர் ரங்கநாதன், பாரதி தேவி உயர்நிலைப் பள்ளி நிர்வாகி வழக்கறிஞர் இளமதி அழகன், முன்னாள் தலைவர் KMP லோகையன், சிவகணபதி நகர் குடியிருப்போர் நலசங்கம் ஏழுமலை, நில அளவையாளர் தங்கராசு, சமூக சேவகர்கள் ராமன், பரசுராமன், வழக்கறிஞர் ஹரிஹரன் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தனர். இதில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட தடகள போட்டி, கபடி, கோகோ, எரிபந்து, குண்டு எறிதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், நாற்காலி போட்டி, கைப்பந்து, கால்பந்து, நொண்டி ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விளையாட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் ஆனந்த், பிரவீன் மற்றும் வினோத், மேலாளர் சிலம்பரசன் ஆகியோர் செய்திருந்தனர். கூடப்பாக்கம் ஜவஹர் துரோணா அகாடமி பள்ளியின் விளையாட்டு விழா நாளை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. என்ன சொல்ற இருங்க வெயிட் பண்ணுங்க புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா விழிப்புணர்வு ஒலிபெருக்கி வாகனங்களை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வாயிலாக உன்னத மருத்துவ சேவை வழங்கும் நோக்கத்தில் டெங்கு நோயை கட்டுப்படுத்தும் விதமாக புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா விழிப்புணர்வு ஒலிபெருக்கி பிரச்சார வாகனங்கள் புதுச்சேரியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம், சமுதாய நலவழி மையங்கள், நகர சுகாதார மையங்கள் மற்றும் கிராமங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்த 15 நாட்களுக்கு பிரச்சாரம் செய்ய உள்ளனர். மேலும் பண்பலை வானொலிகள், உள்ளூர் தொலைக்காட்சிகள், திரையரங்குகள், வீதி நாடகங்கள் மூலம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு விளம்பரம் செய்யவும் சுகாதாரத்துறை மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள சுகாதார இயக்குநர் வளாகத்தில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா விழிப்புணர்வு வாகனங்களை சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய சுகாதார இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜன் முன்னிலை வகித்தார். தகவல் கல்வி மற்றும் தொடர்பு பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் ரகுநாதன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இந்த நிகழ்வின் போது பொது சுகாதார துணை இயக்குனர் டாக்டர் அனந்தலட்சுமி, யானைக்கால் நோய் தடுப்பு மற்றும் மலேரியா தடுப்பு பிரிவு உதவி இயக்குனர் வசந்தகுமாரி மற்றும் இதர திட்ட அலுவலர்கள் உடனிருந்தனர். பாலாஜி டெங்கு பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சை புதுவையை உருவாக்க பொதுநலன் கருதி வெளியிடுவோர் நலவழித்துறை புதுச்சேரி. சாதா கொட்டாங்குச்சியில தண்ணி தேங்கி இருக்கிறத அதிசயமா சொல்றீங்க. கொசு ஒழிப்பு மற்றும் பெருக்கத்தை கட்டுப்படுத்துதல் சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் துணை இயக்குனர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மூளைச்சாவு அடைந்து உயிரிழந்தவர்களின் உடல் உறுப்புகளை அவரது உறவினர்கள் தானம் செய்ய முன்வந்தால் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர், புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியர், ஏனா, மாகி பிராந்தியங்களில் மண்டல நிர்வாகிகளுக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும். அவர்களது உடலுக்கு புதுச்சேரி அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்படும். அரசு சார்பில் பிரதிநிதியாக மாவட்ட ஆட்சியர் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் அவருக்கு பதிலாக துணை ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு அவர்களது வீட்டில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துவர். மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு செய்தவரின் புகைப்படத்துடன் அவர்களது தியாகத்தை மக்களின் பார்வைக்கு
செய்தி விளம்பரத்துறை வாயிலாக வெளியிட வேண்டும். உடல் உறுப்பு தானம் செய்தவர் பிற மாநிலங்களை சேர்ந்தவராக இருந்தால் அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் நோடல் அதிகாரிக்கும் தகவல் தெரிவித்து இறுதி மரியாதை செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இறுதி அஞ்சலி மட்டுமின்றி சுதந்திர தினம் உள்ளிட்ட முக்கிய அரசு விழாக்களிலும் உடல் தானம் செய்தவர்களின் குடும்பங்களே கௌரவிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகூர் மதிகிருஷ்ணபுரத்தில் கிராம நிர்வாக அலுவலகம் கட்டும் பணி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதிகிருஷ்ணபுரம் கிராமத்தில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு உச்சிமேடு கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த கட்டிடம் பாழடைந்து போனதால் கிராம நிர்வாக அலுவலகம் செயல்படாமல் போனது. இதனால் அந்த பகுதி மக்கள் கன்னிய கோவிலுக்கு சென்று கிராம நிர்வாக அலுவலரை சந்தித்து சான்றிதழ் விண்ணப்பித்து வந்தனர். இதனால் தங்கள் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனை அடுத்து 32.50 லட்சம் ரூபாய் செலவில் மதிகிருஷ்ணபுரத்தில் புதிதாக கிராம நிர்வாக அலுவலகம் கட்ட திட்டமிடப்பட்டது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ராஜ்குமார், பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன், வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள், கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பாகூர் மதிகிருஷ்ணபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பட்டாபிராமர் கோவிலில் சுவாதி நட்சத்திரத்தையொட்டி லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் சாலை முள்ளோடை அருகே உள்ள பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதிகிருஷ்ணபுரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சீதா லட்சுமண ஆஞ்சநேய சமேத ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி ஆலயத்தில் லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு சுவாதி திருநட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதனை ஒட்டி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் மற்றும் சக்கரத்தூர் ஆழ்வாருக்கு பால், தயிர், தேன், சந்தனம், இளநீர், அபிஷேகத்தூள், பழ வகைகள், பன்னீர் உள்ளிட்டவற்றால் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை சேலியமேடு பகுதியை சேர்ந்த தேவகுமார் அவர்களின் குடும்பத்தார்கள் மற்றும் நிர்வாக அதிகாரி சின்னசாமி, மேலும் கிராம மக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். नमस्ते माय त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासीद त्वमेव प्रत्यक्षं ब्रह्मावादिदं காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவில் கந்து விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ளது பிரசித்தி பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்கா. இங்கு 202வது ஆண்டு கந்தூரி விழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் பல்வேறு வழிபாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சந்தனக்கூடு விழாவையொட்டி பூகலபு எனும் ஊர்வலம், குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் இஸ்லாமியர்கள் காணிக்கையாக வழங்கிய மலர்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட போர்வைகளை சுமந்தபடி முக்கிய வீதிகள் வழியாக மஸ்தான் சாஹிப் தர்காவிற்கு கொண்டு வந்து சமாதியில் போர்த்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து வண்ண வண்ண மின் அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட 30 அடி உயரமுள்ள சந்தனக்கூடு சிறப்பு பிரார்த்தனைக்கு பின் தர்காவில் இருந்து புறப்பட்டது. அதனுடன் பல்லாக்கு உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட அலங்கரிக்கப்பட்ட ஊர்திகள்
முக்கிய வீதிகள் வழியாக நள்ளிரவில் வலம் வந்தது. பாதுகாப்பு பணியில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். இஸ்லாமியர்கள் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சந்தனக்கூடு வலம் வந்த பின்பு மஸ்தான் சாஹிப் தர்காவில் உள்ள அவரது சமாதியில் சந்தனம் பூசப்பட்டது. அப்போது நடத்தப்பட்ட விசேஷ பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கண் விழித்து பங்கேற்று வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நாக தியாகராஜன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபட்டனர். காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத மத்திய பாஜக அரசை கண்டித்தும் மீனவ கூட்டமைப்பின் சார்பில் காரைக்காலில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்தும் துப்பாக்கி சூட்டில் காயம்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 3 மீனவர்களை மேல் சிகிச்சை செய்ய விடுவிக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மீனவர்கள் 8வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படை மற்றும் மத்திய அரசை கண்டித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று இலங்கை கடற்படை மற்றும் மத்திய அரசை கண்டித்து காரைக்கால் மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு போராட்டத்தில் மீனவர்கள் ஈடுபட்டனர். மேலும் இன்று மீனவர்களின் கடையடைப்பு போராட்டத்தின் காரணமாக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கடையடைப்பு போராட்டத்திற்கு வர்த்தக சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்தனர். மேலும் தங்களது கோரிக்கைகளுக்கு விரைவில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளை தங்களது ஆதார் அட்டை மற்றும் ரேஷன் அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து தங்களது போராட்டம் தீவிரமடையும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஐயம்பேட்டை அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்து ஐயம்பேட்டை அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு 2023-2024 ஆண்டிற்கான ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவில் ஆண்டறிக்கை, பள்ளியின் வளர்ச்சி குறித்து தலைமை ஆசிரியர் உரையாற்றினார். பள்ளியில் படித்த மாணவர் தமிழக அரசு மூலம் 7.5% இடஒதுக்கீடு மூலம் மருத்துவ படிப்பிற்கு தேர்வாகியுள்ள நிலையில் மாணவருக்கு பாராட்டு தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய கவுன்சிலர் எழிலரசி சுந்தரமூர்த்தி மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் நடனம் மற்றும் யோகா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பள்ளி கடந்த ஆண்டில் 100% தேர்ச்சி பெற்றதை தொடர்ந்து அதற்காக உழைத்த ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளும் ஒன்றிய கவுன்சிலர் எழிலரசி சுந்தரமூர்த்தி வழங்கினார். மேலும் நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பொதுமக்கள், பள்ளி மேலாண்மை குழு அனைவரும் கலந்து கொண்டனர். உற்சாகமான வணக்கங்கள். நகரேஷோ காஞ்சி தொண்டை நாடு பள்ளியில் 2024 5ஆம் ஆண்டிற்கான நேரம் இது. கணிகள் பூக்களோடு கை கொடுக்கும் சங்கமம், வெளிச்சம் விளக்குகளோடு விளையாடும் சங்கமம் நம் பள்ளியில் அடியெடுத்து அடுத்ததாக நம் பள்ளிக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய மற்றும் தொடக்கப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய பள்ளியின் தலைவர் அருணையா அவர்களுக்கு
முறைகேடான இலவச வீடு மனைப்பட்டாவை ரத்து செய்ய கோரியும் ஆதி திராவிட ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீடு மனைப்பட்டா வழங்க கோரியும் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த ரூபநாராயண நல்லூர் கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இக்கிராமத்தில் 3 வருடங்களுக்கு முன்பு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிய போது குறிப்பிட்ட நபர்களுக்கு முறைகேடாக மனைகள் வழங்கப்பட்டதாகவும் திட்டமிட்டு ஆதிதிராவிட மக்களுக்கு வழங்காமல் புறக்கணிப்பு செய்யப்பட்டதாகவும் ஏழை எளிய ஆதிதிராவிட மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கடந்த 3 வருடங்களாக அக்கிராம மக்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 30க்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆதிதிராவிட மக்களை வஞ்சிப்பதாகவும் முறைகேடாக வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்யாமல் கடந்த 3 வருடங்களாக ஏமாற்றி வருவதாகவும் இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் வருகிற 22ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் விருத்தாச்சலம் வழியாக கூட்டத்திற்கு செல்ல உள்ள நிலையில் அவர் செல்கின்ற வழியில் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிப்போம் என எச்சரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து அறிந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வழிவகை செய்வதாக கூறியதன் அடிப்படையில் கலைந்து சென்றனர். ஒரே ஊர்ல ஒரே குடும்பத்துல 4-5 இலவசப்பட்டா ரத்து செய்ய மனு கொடுத்தும் போராட்டம் நடத்தியும் நடவடிக்கை இல்லை. வருவாய்த்துறையே ஏழைகளுக்கு பட்டா வழங்கு. வீட்டு மனை இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்கு. விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட நெய்க்குப்பி மற்றும் தாதாபுரம் ஆகிய ஊராட்சிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட நெய்க்குப்பி மற்றும் தாதாபுரம் ஆகிய ஊராட்சிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் தலைமை தாங்கி திறந்து வைத்தார். இதில் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேதுநாதன், டாக்டர் மாசிலாமணி, ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜாராம், ஊராட்சி மன்ற தலைவர்கள் சுதா காளி, பூமிலிங்கம், மாவட்ட கவுன்சிலர் மனு சித்ரா, ராஜேஸ்வரன், ஒன்றிய குழு உறுப்பினர்கள் விஜயபாஸ்கர், அன்பரசி ஜெயபிரகாஷ், ஊரல் அண்ணாதுரை, பொதுக்குழு உறுப்பினர் சாந்தி ஏழுமலை, மாவட்ட அமைப்பாளர் செந்தில்குமார், திமுக நிர்வாகிகள் அமராவதி, ஹேமநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மக்கள் முதல்வர் தளபதி, விவசாயம் பாதுகாவலர் தளபதி, விவசாயம் பாதுகாவலர், நெல்லுக்கு நல்ல விலை கொடுக்கும் தளபதி, நல்ல விலை கொடுக்கும் தளபதி. ஐயா சார் பாதி மாறிக்கிறீங்க சார் இங்க பாருங்க, நெல்ல பாயத்தில் இங்க பாருங்க எல்லாம். ஐயா சார் கொஞ்சம் தலை சார் எம்பி சார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காரைக்காலில் முழு அடைப்பு போராட்டம் தீவிரமடையும் என்று எச்சரிக்கை. பிரபல தாதா கர்ணா ஆயுள் தண்டனையில் இருந்து முழுவதுமாக விடுதலை, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. புவி அமைவிட புள்ளிகளுடன் கூடிய வரைபடங்கள், புதுச்சேரி அரசின் நடவடிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.